வணக்கங்க. இன்றைக்கி கறி குழம்பு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது மட்டன் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பூண்டு, இது இஞ்சி ரொம்ப சேர்க்க விடாதனால இது கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது மிளகு, ஜீரகம், சோம்பு, இது தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு இதெல்லாம் இதில் ஒன்று இதில் சேர்த்து அரைச்சிக்குவேன். 2 கிராம்பு, பட்டை கொஞ்சம் இதிலே நம்ம அரைச்சிக்கிறோம். இது இந்த ஸ்டார் பூ, இது இலை பூ இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது தேங்காய் உள்ள அளவு தேங்காய், கசகசா, இது முந்திரி, இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கிறோம். இதுவும் அரிஞ்சிக்கிறோம். இது இப்போ பூண்டு, இஞ்சி இது எல்லாம் சேர்த்து இப்போ நான் அரைச்சிட்டு கறியில் கொஞ்சமாக போட்டு மட்டனில் வேக வச்சிடணும். மீதியை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் பொழுது நான் அதெல்லாம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி செய்யணும். அது போட்டு காமிச்சிரு ஒரே தெரியா இல்லை அரைக்க தானே போகிறேன். இதெல்லாம் இப்போ நான் ஒன்றா அரைச்சிட போகிறேன். இஞ்சி, பூண்டு, இதில் இப்போ மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம முதல்ல முன்னாடி இதை ஒரு போட்டு அடிச்சுட்டு அதில் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். இது போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். நல்லா மசிஞ்சதும் இஞ்சி பூண்டு இப்போ இந்த அரைச்சாச்சு. இதோட இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறோம். இல்லையே இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிடலாம். மஞ்சத்தூளும் தயிரும் போட்டுக்கிறோம். தயிர் கொஞ்சம் போட்டு பெசரி அமுக்கி வச்சிடுறோம் கொஞ்சம் நேரம். இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அது கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதிலே போட்டு நம்ம பிசைஞ்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கறியை மட்டும் தனியாக வேக வச்சுருவோம். இப்போ முந்திரி இதெல்லாம் அரைச்சிக்கிறோம். இப்போ இதில் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் போட்டு இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். மறுபடியும் சொல்லுமா? இப்போ வெங்காயம் சேர்த்துப்போம். அதில் முதல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு வதங்கவும் இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள், இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு அதோட இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டுருக்கோம். இது குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் கலந்த தூள். இது செஞ்சுட்டு இப்போ மிளகாத்தூள்லாம் இதில் போட்டு ஒரு வதக்கியாச்சு. தண்ணி இந்த பக்கம் அடுப்பில் இது சுட வச்சிருந்தா அந்த தண்ணி சேர்த்துக்கிறோம். இதில் சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இதிலே உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பும் போட்டுடுறோம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். வச்சுருக்கேன். மட்டன் 6 விசில் வச்சுட்டேன். நல்லா மட்டன் வெந்துட்டு இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு குழம்பு கொதிச்சு சுண்டிடுச்சு நல்லா. இப்போ இந்த மட்டனை இதோட சேர்த்துக்கிறோம். மட்டன் நல்லா சேர்த்துட்டேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே தேங்காய் கசகசாலாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். தேங்காயை இதோட சேர்த்துருவோம். இப்போ தேங்காய் இதோட சேர்த்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா ஒரு தாளிச்சிடணும். கறி நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு கொதி வந்துட்டு நல்லா தேங்காய், மிளகாத்தூள் எல்லாம் போட்டதெல்லாம் குழம்பு கொஞ்சம் தாளிச்சிக்கும்.
நெய் சேர்த்துக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த அளவு போட்டு சேர்த்து பட்டையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறோம். வாசனை வந்துட்டு இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அந்த தாளிப்பு வந்து இதில் போட்டுக்கிறோம். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சிட்டேன். கொத்தமல்லி இந்த அளவு போட்டால் போதும். நிறைய கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் சேர்த்தோம்னா மட்டன் குழம்பு வந்து கசப்பாக இருக்கும். அதனால் இந்த அளவு போதும். இந்த அளவு சேர்த்துக்கிட்டோம்னா போதும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி.